எக்ஸசைஸ் 1.3 தான் பார்க்க போறோம். சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்ல செகண்ட் சப் டிவிஷன் பார்க்க போறோம். அதுல என்னது ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை சால்வ் பண்ணா என்ன செய்யணும், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல மாத்திக்கலாம். ஓகேவா? the matrix form is என்னன்னா இது அப்படியே என்ன செஞ்சுக்கணும், இந்த எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டு ஈக்குவேஷன்லயும், அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸா எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்தது என்னது, எக்ஸ் ஒய், அதுதானே நம்மளுக்கு வேணும், அதை இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸா எழுதிக்கணும். இது இப்ப என்ன ஃபார்மேட் மாதிரி இருக்கு அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன செஞ்சுக்கணும், நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா, அதனால எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா நம்பர்ஸையும் அங்க எடுத்துட்டு போயிட்டு. ஓகே, இப்ப இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்யணும், ஏ இன்வர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்டு adjoint A. ஓகேவா? மாடுலஸ் ஏங்கிறது என்னது, இந்த ஏ மேட்ரிக்ஸினுடைய கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் மாடுலஸ். ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ணுங்க, 2 2s are 4 மைனஸ் 3 1s are 3. இங்க ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் நம்ம போடணும். 3 into -1 is -1, so இங்க +1. ஓகேவா? இன்டு adjoint A. 2 cross 2 adjoint எப்படி கண்டுபிடிக்கணும், ரைட் சைடு டயகனல் வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும், இடம் மாத்தி எழுதிக்கணும். இங்க ஒரே நம்பரா இருக்கிறதுனால இடம் மாத்துறது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஓகேவா? 2 2ன்னு இருக்கா, அப்படியே மாத்திக்கணும். இந்த லெஃப்ட் சைட் டயகனல்ல இருக்கிற நம்பர்ஸ் என்ன செய்யணும், இடம் மாத்தக்கூடாது, வெறும் சைனை மட்டும் மாத்திக்கணும். அப்படி மாத்தி எடுத்துட்டா நம்மளுக்கு adjoint ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு பொழுது. ஓகேவா? நீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/7. இங்க இந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ். இந்த ஈக்குவேஷன், இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை கொண்டு போய் இந்த 1 ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? 1 implies ஈக்குவேஷன் 1 எப்படி எழுதிக்கலாம், இப்போ x is equal to 1/7. ஏ இன்வர்ஸோட வேல்யூ எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இன்டு என்னது, பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் எங்க, இந்த காலம் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? 1/7 அப்படியே கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன செய்யணும், மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க, 8 2s are 16. 1 into -2 is -2. நெக்ஸ்ட் வேல்யூக்கு என்ன செய்யணும், செகண்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம். அப்ப என்ன ஆகும், -3 into 8 is -24. 2 into -2 is -4. ஓகேவா? அப்ப 1/7 வெளில இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கங்க, உள்ளார இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. என்ன ஆகும், இங்க 14, இங்க -28. இப்ப இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த 7ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/7 இருக்குல்ல, இது உள்ள கொண்டு போனா என்ன ஆயிடும், ஒரு நம்பரையும் 7ஆல டிவைட் பண்ணும். இப்ப என்ன ஆகும், 2, இங்க -4. இது எதனுடைய வேல்யூ, எக்ஸ். எக்ஸ்ங்கிறது என்னது நம்மளுக்கு, XY. ஓகேவா? எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இண்டிவிஜுவலா என்னது, ஒரு வேல்யூ தனித்தனியா எடுத்து எழுதிக்க வேண்டியது. x is equal to 2, y is equal to -4.